ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீடுகளில் பரிமாறுற அதே டேஸ்ட்டோட அதே மாதிரி உதிரி உதிரியாக எப்படி மட்டன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற அளவு பார்த்திங்கன்னா 6 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இதை செய்கிறதுக்காக 3/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி, லாங் கிரெயின் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 100 ml எண்ணெய், 100 ml நெய் சேர்த்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் தம் போடுறதுக்கு தேவைப்படும், அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 6 துண்டு பட்டை, சுருள் பட்டை, லேஸ் பட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த வகையான பட்டை, ஒரு 8 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 பே லீஃப் சேர்த்துக்கலாம். 400 கிராம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை முதல்ல சேர்த்துடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நமக்கு பிரியாணியில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வெங்காயம் வதங்குறது தான். இதுதான் கொஞ்சம் டைம் எடுத்து வதங்கும். நீங்கள் தீயை கூட்டி குறைக்க வேண்டாம், ஒரே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் வதங்க போட்டுக்கோங்க. வெங்காயத்தோடையே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கியில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொன் முருவலாக வதங்கணும். ரொம்ப ப்ரௌன் கலராக வதங்கிட்டு அப்படின்னா பிரியாணி ரொம்ப டார்க் கலராக இருக்கும். ரொம்ப லைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வெங்காயம் தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். வழக்கமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம் இல்லையா, அதுக்கு ஈக்குவல் வச்சு அரைக்கிறவங்க பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சம் இஞ்சி ஜாஸ்தியாக வச்சு பூண்டு கம்மியாக வச்சு அரைச்சிக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய்யில் நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வதங்கின பிறகு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிரியாணி நல்ல நேச்சுரலாகவே நல்ல கலராக இருக்கும். 3 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சில பேர் வெங்காயத்துக்கு உடையே சேர்த்து போட்டுருவாங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாலே. அப்படி போட்டிங்கன்னா வெங்காயம் கரெக்டாக வதங்கிறது நமக்கு தெரியாது. வெங்காயம் வதங்கின பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்தோம் பார்த்திங்களா, அதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலாம். ஆனால் பிரியாணி கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். நமக்கு கல்யாண வீடுகளில் பரிமாறுற அந்த கலர் கிடைக்காது. நீங்கள் காரமான மிளகாய்த்தூளே சேர்த்துக்கோங்க. தக்காளியோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கறிக்கு தேவையான உப்பை நம்ம தக்காளியில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். மல்லி, புதினா எல்லாமே தக்காளியோடையே சேர்த்துடலாம். நம்ம முதல்ல சேர்த்துருக்க உப்பு, காரம் ரெண்டுமே நம்ம கறிக்கு தான் சேர்த்துருக்கோம். ரைஸுக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். தம் போடுறதுக்கு மல்லி புதினா வேண்டாம், மொத்தமாக இதிலே சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கனாலே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தீயை ரொம்ப கூட வைக்காதீங்க, லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளி மசிஞ்சாக்கில் பிரியாணி மசாலா அப்படிங்கிறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3ஐயும் சேர்த்து திரிச்சு வச்சுருக்குது. இதில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னால் இன்னொரு டீஸ்பூன் சேர்ப்போம். மொத்தத்தில் 1 கிலோவுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தேவைப்படும். இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஒரு 150 ml தயிர், அதிக புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். தயிர்லேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சாக்கில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீஸஸ் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு மட்டன் பீஸ் வாங்கியில் கொழுப்பு, எலும்பு உள்ள பீஸும் சேர்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் இந்த கிரேவிலேயே அது நல்லா குக் ஆகட்டும், நல்லா பரட்டி விட்டுறலாம். மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஊற போட்டுக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு லாங் கிரெயின் பாஸ்மதி எடுத்திருந்தேன் இல்லையா, இது எனக்கு கப் அளவுக்கு 4 கப் இருந்தது. கப் அளவு ரொம்ப முக்கியங்க, அளந்து எடுத்துக்கோங்க. இதை 2 தடவை கழுவிட்டு நம்ம ஊற போட்டுக்கலாம். மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் இதுவே 2 கப் அளவு இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து மட்டனை வேக விட்டுறலாம். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துட்டு மட்டனை வேக விட்டுறலாம். பாத்திரத்திலே வேக விட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். விசில் வைப்பீங்கன்னா குழம்புக்கு நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ அதை விட ஒரு விசில் கம்மியாக வச்சு எடுத்துக்கோங்க.
மட்டன் ரொம்ப சாஃப்டாக குக் ஆகக்கூடாது, ஏன்னா தம் போடையில் உடஞ்சி போயிடும். இப்போ தண்ணி அளவு பார்க்கலாம். நம்ம லாங் கிரெயின் பாஸ்மதி எடுத்திருந்தா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விடலாம். அரிசியை நீங்கள் தாராளமாக 40 நிமிஷம் ஊறவும் விடலாம். இப்போ நான் எடுத்திருந்தது வந்து 4 கப் ரைஸ் இருந்தது, மொத்தத்தில் 8 கப் தண்ணி தேவைப்படும். எனக்கு கிரேவியில் 4 கப் இருக்குது, எக்ஸ்ட்ரா 4 கப் சேர்த்துக்கிறேன். கிரேவியில் உள்ள தண்ணியை சேர்த்து தான் நம்ம கணக்கு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பிகினராக இருக்கீங்கன்னா கிரேவியை அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கல 2 கப் தானே தண்ணி சேர்த்துருந்தோம், அதை மட்டும் கணக்கு எடுத்துக்கலான்னா அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா மட்டன்லேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணி, தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி எல்லாமே வரும். நீங்கள் பிகினர்னால் நீங்கள் கிளாஸில் அளவெடுத்து கணக்கு பண்ணி நீங்கள் விட்டுக்கோங்க. தண்ணி விட்ட பிறகு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு 1 எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு காரம் ரெண்டுமே தூக்கலாக இருக்கணும். லெமன் சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம தயிர் சேர்த்தாலுமே லெமன் சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாக்கில் நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதியை வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம். தீயை நீங்கள் கூட குறைய வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப வர டவுட் என்னென்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி குழஞ்சிருமா அரிசிக்கு அப்படின்னு கேட்குறீங்க. லாங் கிரெயின் பாஸ்மதிக்கு 1க்கு 2 கப் விடலாம். இல்லை நார்மல் பாஸ்மதி லூஸில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி தாராளமாக விடலாம். கண்டிப்பாக நம்ம மட்டன் கிரேவியில் உள்ள தண்ணியை சேர்த்து தான் கணக்கு எடுத்துக்கணும். இப்போ லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடலாம். இது வந்து நம்ம ஊற வச்ச அரிசி சட்டுன்னு குக் ஆயிரும். ஒரு 5-6 நிமிஷத்துலேயே வந்து தண்ணியும் சோறும் சேர்ற பதம் வந்துடும். பாருங்கள், லைட்டாக ஒரு லேயர் தான் தண்ணி நிற்கிது. இதுதான் ஸ்டேஜு தம் போடுறதுக்கு. இதில் நம்ம எந்த கலர் பொடியும் சேர்க்கல. நீங்கள் தம் போட்ட பிறகு பாருங்கள், அந்த கிரேவி எல்லாம் நல்ல கலர் கொடுத்துருக்கோம். ரைஸே நல்ல சூப்பராக இருக்கும். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். அடி வரைக்கும் ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். தம் போடுறதுக்கு தீயை நல்லா இருக்கிறதுலே குறைவாக வச்சுக்கோங்க. நான் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பர்னரோட ஸ்டாண்டு போடுறேன். அதுக்கு மேலே ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம், கனமான தோசைக்கல், இல்லது டேரெக்டாக கனமான தோசைக்கல் வச்சிடலாம். இதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நெய் விட்டுட்டு அப்படியே டைட்டான மூடி போட்டு தம் போட்டுடலாம். டைட்டான மூடினா அப்படியே போட்டுட்டு மேலே வெயிட் வச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஃபாயில் போட்டுட்டு நான் மேலே மூடி வச்சுக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு அணைச்சி வச்சிடணும். எப்போதுமே தம் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உடனே கிளறாமல் இருந்தீங்கன்னா இன்னும் உதிரி உதிரியாக இருக்கும். நான் வீடியோக்காக உடனே உங்களுக்கு வந்து உடச்சி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரைஸு. நம்ம எந்த கலர் பொடியும் சேர்க்கலை, எதுவுமே மிக்ஸ் பண்ணல. நார்மல் வந்து உப்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கோம். நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பீசஸும் சூப்பராக குக் ஆகிருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க அளவு வந்து 6 பேர்லேருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.